ஓபிஎஸ் கூடாரத்தை காலி செய்து எடப்பாடி. மொத்தம் 500 பேர் அதிர்ச்சியில். ஓபிஎஸ் தரப்பினர் மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஓபிஎஸ் ஒரு காலத்திலே மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்டார். ஆனால் இன்று திமுகவிலே ஐக்கியமாகியிருக்கிறார். அவர் அதிமுகவிற்கு துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அதிமுக தொண்டர்களாகிய அனைவருக்குமே தெரியும். அது மட்டுமல்லாமல் அவர் திமுகவினரை தவிர்த்து பேசாமல் அரசியலிருந்து ஒதுங்கி இருந்திருக்கலாம், இல்ல புது கட்சி ஆரம்பித்திருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவர் திமுகவுடைய பி டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைத்தார். அது தற்போது உண்மை என நிரூபணமாகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் வேண்டுமானால் திமுகவிலே இணைந்து கொள்ளலாம், கலைஞர் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தெய்வமாக வழங்கலாம். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே அதிமுகவுடைய ரத்தம் எங்கள் உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மட்டும்தான் தெய்வமாக நாங்கள் வணங்குவோம் என சொல்லக்கூடிய நபர்கள் புறம் அதிமுக தாய் கழகமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் நேற்று 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பன்னீர்செல்வத்துடைய தீவிர ஆதரவாளர் அறியப்பட்ட 500க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தாய் கழகத்திலே தன்னை இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளர்களாக கருதப்பட்ட ரத்தினம், முத்துசாமி, இளங்கோவன் ஆகியோரது தலைமையிலே இந்த இணைப்பு விழா என்பது நடந்திருக்கிறது. அதாவது நமது ஓபிஎஸ்க்கு மிகவும் ஆதரவுகளை கொடுத்த, மிக ஓபிஎஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக கருதப்பட்ட 2 நபர்கள் ரத்தினம், முத்துசாமி, இளங்கோவன் ஆகியோர் தலைமையிலே இந்த இணைப்பு விழா நடந்திருக்கிறது. புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இணைந்த இவர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார். அண்மையில் பன்னீர்செல்வம் திமுக இருந்ததாக கூறப்படும் சூழலில் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி நிலை வருகிறது. இதன் தொடர்ச்சியாக அவரது முக்கிய ஆதரவாளர்கள் பலரும் அடுத்தடுத்து கூண்டோடு விலகி அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் வருகிறாங்க. மேலும் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓபிஎஸ் அணிக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. மேலும் பல நிர்வாகிகளை அதிமுகவிற்கு இலக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டமிட்டதால் தென் மாவட்டங்களில் அரசியல் களம் என்பது மிகப்பெரிய அளவிலே சூடுபிடித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில், அது தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு என்பது மிக மிக குறைந்த அளவுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமீபத்திலே திமுகவிலே இணைப்பு விழா நடத்தினார் ஓபிஎஸ். 1 லட்சம் தொண்டர்களை நான் அதிமுக தொண்டர்களை திமுக இணைக்கப் போகிறேன் என சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவர் தேனியிலே நடத்தி இருந்தால் கண்டிப்பாக அவர் சொல்வது நிஜம் என நம்பி இருக்கலாம். அவர் நடத்தியது மதுரையிலே. தேனியில் நடத்தி இருந்தால் ஒரு நபர் கூட வந்திருக்க மாட்டார். நமக்கு ஆதரவுகள் குறைவாக இருக்கிறது என கருதியின் காரணமாகத்தான் மதுரையிலே அந்த விழாவை, இணைப்பு விழாவை நடத்தினார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் அந்த நேரத்தில் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டுதான் இருந்தது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை, அது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.